ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மை லைஃப் ஸ்டைல் அண்ட் குக்கிங். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி மைதா, முட்டை, ஓவன் இல்லாமல் கோதுமை மாவு பயன்படுத்தி நல்ல பஞ்சு போல் சாஃப்டான தேங்காய் பன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சுவையாக இருக்கும். இப்படி செஞ்சிங்கன்னா இனி பேக்கரி பக்கமே போக மாட்டீங்க. ரொம்ப ஈஸியாக செய்யலாம். வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் அரை கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். காய்ச்சின பால் தான், லைட்டாக சூடு இருக்கிற மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கணும். இந்த சர்க்கரை நல்லா கரைஞ்சி வர மாதிரி இது போல் நல்லா கலந்து எடுத்துட்டு இது கூடவே ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட்டு சேர்த்துக்கலாம். ஈஸ்ட்டு சேர்த்து நல்லா கலந்து எடுக்கணும். நம்ம எப்போவுமே ஈஸ்ட்டு சேர்க்கும்போது நல்ல குவாலிட்டியான ஈஸ்ட்டாக இருக்கிற மாதிரி பார்த்து சேர்க்கணும். அதுபோல் நல்லா ஃப்ரெஷ்ஷான ஈஸ்டான எக்ஸ்பைரி டேட் பார்த்து சேர்த்துக்கோங்க. இது போல் நல்லா கலந்து எடுத்துகிட்டு இதை மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் மட்டும் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 10 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். நமக்கு அந்த ஈஸ்டெல்லாம் நல்லா பொங்கி வந்திருக்கு. இது போல் வந்தால் தான் நமக்கு ஈஸ்ட் ஆக்டிவாக இருக்குது. இல்லைனா நீங்கள் அந்த ஈஸ்ட்டை பயன்படுத்த வேண்டாம். இப்போ இதை தனியாக மாற்றி வச்சிடலாம். அடுத்ததாக நான் இங்கே ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் 250 ml கப்பில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கிறேன். நீங்கள் நெய்க்கு பதிலாக பட்டர் கூட சேர்த்துக்கலாம். பட்டர் சேர்க்குறதா இருந்தால் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. இல்லைனா ஃப்ளேவர்லெஸ் குக்கிங் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஃபஸ்ட் நல்லா அந்த மாதிரி கையை வச்சு கலந்து எடுக்கணும். நம்ம சேர்த்துருக்கிற அந்த நெய் நல்லா அந்த மாவோடு நல்லா சேர்ந்து வர மாதிரி இது போல் நல்லா கலந்து எடுக்கணும். நமக்கு மாவு பார்த்திங்கன்னா இது போல் பிடிச்சா பிடிப்படணும், உடைச்சா உடப்படணும். இது போல் ஒரு பதத்துக்கு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம ஏற்கனவே ஈஸ்ட் ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை இதில் சேர்த்துக்கலாம். முழுவதுமாகவே சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நல்லா கையை வச்சு கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு மாவு பார்க்கும்போது நல்லா ஸ்டிக்கியாக தண்ணி அதிகமாக இருந்த மாதிரி தான் இருக்கும். இது போல் தான் நமக்கு இருக்கும். நல்லா எல்லா மாவும் சேர்ந்து வர மாதிரி கலந்து எடுத்துக்கோங்க. இது போல் நல்லா கலந்து எடுத்துட்டு இப்போ நம்ம இதை ஒர்க்கிங் ஏரியாவுக்கு மாற்றி எடுத்துக்கலாம். நான் இங்கே சப்பாத்தி கல் தான் எடுத்துருக்கிறேன். நீங்கள் கிச்சன் கவுண்டர் டாப்பில் கூட எடுத்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக கோதுமை மாவு சேர்த்துட்டு இதை தொடர்ந்து நல்லா பிசைஞ்சு எடுக்கணும். நம்ம இதை தொடர்ந்து பிசைஞ்சு எடுக்கும்போது இது நல்லா சாஃப்டாகி வந்துடும். நமக்கு தேவைப்பட்டால் கொஞ்சமாக கோதுமை மாவு சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நம்ம எடுக்கிற கோதுமை மாவு பொறுத்து பாலோட அளவு வித்தியாசப்படும். சில டைமில் கரெக்டாக இருக்கும். இல்லை கொஞ்சம் லூஸாக இருக்குன்னா மாவு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மாவு ரொம்ப டைட்டாக ஆகிடக்கூடாது. நம்ம நார்மலாக சப்பாத்தி மாவோட கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி பிசைஞ்சு எடுக்கணும். உங்களுக்கு பார்த்தா தெரியும், இது போல் மாவு இருக்கணும். நல்லா இது போல் இழுத்து விட்டு ஒரு 5லேருந்து ஒரு 8 நிமிஷத்துக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிட்டு இதை நல்லா உருட்டி எடுத்துக்கலாம். உங்களுக்கு மாவு பார்த்தா தெரியும் எந்தளவு சாஃப்டாக இருக்குன்னு. இது போல் நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம உருட்டி வச்சுருக்கிற மாவை நம்ம ஏற்கனவே ஒரு பாத்திரத்தில் மாவு பிசைஞ்சு வச்சோம்ல, அதே பாத்திரத்திலே நல்லா கொஞ்சம் எண்ணெயோ நெய்யோ இல்லைனா பட்டர் கூட அப்ளை பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற மாவை அதில் வச்சிடலாம். இதுக்கு மேலேயும் கொஞ்சம் எண்ணெய் நெய் பட்டர் ஏதாவது அப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு மாவு ட்ரை ஆகாமல் இருக்கும். இப்போ இதுக்கு மேலே உங்கள்கிட்ட கிளிங் ரேப் இருந்ததுன்னா அதை வச்சு கவர் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லைனா இந்த மாதிரி ஒரு துணி வச்சு கவர் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு பிளேட் வச்சு மூடி வச்சுருங்க. இப்போ இது நமக்கு ஒரு 1 மணி நேரம் இருக்கட்டும், அப்படியே விட்டுடலாம். அடுத்ததாக நம்ம உள்ளே வைக்கிறதுக்கு ஸ்டஃபிங்ஸ் ரெடி பண்ணிடலாம். ஒரு பாத்திரத்தில் அரை கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் சேர்த்துருக்கிறேன். இதில் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சை டூட்டி ஃப்ரூட்டியும் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிகப்பு டூட்டி ஃப்ரூட்டியும் சேர்த்துருக்கிறேன். நீங்கள் இதில் உலர்ந்த திராட்சை, ட்ரை ஃப்ரூட்ஸ் கூட சின்ன சின்னதாக வெட்டி சேர்த்துக்கலாம். டூட்டி ஃப்ரூட்டி கூட ஸ்கிப் பண்ணிவிட்டும் நீங்கள் செய்யலாம். நான் இங்கே மிக்ஸி ஜாரில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை சர்க்கரை, ஒரு ஏலக்காய் சேர்த்து அரைச்சிட்டு இதில் சேர்த்துருக்கிறேன் பவுடராக. இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக நெய் கூட சேர்த்து கலந்து எடுத்துக்கலாம். சுவை ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக தான் ரெடி பண்ணி எடுத்துருக்கிறேன். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா எல்லாம் ஒன்றோடு ஒன்று சேர்த்து வர மாதிரி கலந்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நமக்கு இப்போது தேங்காய் ஸ்டஃபிங்ஸ் ரெடி. இப்போ நான் இதை வச்சு 1 மணி நேரத்துக்கிட்ட ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். நமக்கு மாவு பார்த்தா தெரியும் நல்லா டபுளாக நல்லாவே பொங்கி வந்திருக்கு. வெயில் காலங்கள்லாம் மாவு ரொம்ப சீக்கிரமாகவே பொங்கி வந்துடும். இப்போ இந்த மாவு நம்ம வெளியே எடுத்துடலாம். நம்ம சப்பாத்தி கல் எடுத்து வச்சுருந்தோம்ல, அதில் கொஞ்சமாக கோதுமை மாவு சேர்த்துட்டு இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம்.
நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிட்டு இதை உருட்டி எடுத்துக்கலாம். நான் ஏற்கனவே ஓவன் இல்லாமல் ஒரு தேங்காய் பன் ரெசிபி போட்டிருந்தேன். அதில் நிறைய பேர் முட்டை இல்லாமல் செஞ்சு காமிக்க சொல்லியிருந்தீங்க. அவங்களுக்காக தான் முட்டை இல்லாமல் கோதுமை மாவு பயன்படுத்தி செஞ்சு காமிச்சிருக்கிறேன். ரொம்ப ஈஸியாக நம்ம இதை வந்து இட்லி பிளேட்லேயே செஞ்சிடலாம். இங்கே நான் உருட்டி எடுத்துருக்கிறோம்ல, இது போல் உருட்டிட்டு இதை ஒரு 4 பகுதி வர மாதிரி ஈவனாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதுலேருந்து ஒரு பகுதியை மட்டும் எடுத்துகிட்டு மற்றதை நம்ம ஏற்கனவே ஒரு பாத்திரத்தில் வச்சுருந்தோம்ல அதிலே வச்சுட்டு மூடி வச்சிடலாம் துணி வச்சு. இப்போ அதை நல்லா சாஃப்டாக உருட்டிட்டு நான் இங்கே சப்பாத்தி கல்லை எடுத்து வச்சுருக்கிறேன். இதை நம்ம கையை வச்சு கூட விரித்து எடுத்துக்கலாம். இல்லைனா இந்த மாதிரி ரோலிங் பென் வச்சு விரித்து எடுத்துக்கோங்க. ரொம்பலாம் விரித்து எடுக்கக்கூடாது. இந்த மாதிரி லைட்டாக அந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம்ல தேங்காய் ஸ்டஃபிங்ஸ், அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். சேர்த்துட்டு நான் இங்கே காமிக்கிற மாதிரி மடித்து எடுத்துக்கோங்க. இது போல் நல்லா மடிச்சுட்டு நான் இங்கே காமிக்கிற மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்துட்டு இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பார்த்தா தெரியும். இது போல் ரெடி பண்ணி எடுத்துட்டு நான் இங்கே இட்லி பிளேட் தான் எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் வந்து எண்ணெயோ நெய்யோ பட்டரோ அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறத இதில் வந்து வச்சிடலாம். இது போலவே நம்ம மீதி இருக்கிற எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்துடலாம். ரொம்ப ஈஸியாக பிகினர்ஸ் கூட ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். எந்த சொதப்பலும் இல்லாமல் ரொம்ப ஈஸி தான் இது செய்கிறதுக்கு. நான் இங்கே சின்ன சின்ன பன்னாக தான் ரெடி பண்ணியிருக்கிறேன். நீங்கள் பெருசாக ஒரே பன்னாக ரெடி பண்ணுறதா இருந்தால் கூட கேக் டின்னில் வந்து 2 பகுதியாக பிரிச்சுட்டு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அதோட லிங்க் வந்து என் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்குறேன். தேவைப்பட்டால் செக் பண்ணிக்கோங்க. இங்கே நான் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். நம்ம ஏற்கனவே ஒரு இட்லி பிளேட் ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, அதில் எல்லாத்தையும் இது போல் அரேஞ்ச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு மேலேயும் கொஞ்சமாக எண்ணெய் நெய் பட்டர் ஏதாவது அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். அந்த மேல் பாகம் முழுவதும் கவர் ஆகிற மாதிரி அப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் மட்டும் வச்சிடலாம். இப்போ இது இருக்கட்டும். இப்போ 10 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். நமக்கு பன்னெல்லாம் நல்லா டபுளாகி வந்திருக்கு. இப்போ இதுக்கு மேலே பால் வந்து சேர்த்துக்கலாம். காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து சேர்த்துக்கலாம். பாலுக்கு பதிலாக முட்டை கூட சேர்த்துக்கலாம். முட்டை சேர்க்கும் போது மேல் பாகம் இன்னும் நல்லா கலராக இருக்கும். நீங்கள் விருப்பப்பட்டால் முட்டை கூட சேர்த்துக்கலாம். இது போல் நல்லா வந்து அப்ளை பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதை வந்து பேக் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இங்கே ஒரு பேனில் ஒரு ஸ்டாண்டு போட்டு ஒரு 5 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணி தான் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த இட்லி பிளேட்டை வச்சிடலாம். இதை மூடி வச்சு சிம் டு மீடியம் ஃப்ளேமில் 25லேருந்து ஒரு 30 நிமிஷம் வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கிளாஸ் லிட் வச்சு மூடி எடுக்கிறீங்கன்னா அதில் இருக்கிற ஹோலை வந்து ஒரு பேப்பர் வச்சு அடைச்சி எடுத்துக்கோங்க. நீங்கள் குக்கர்லேயும் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். குக்கரில் வைக்கிறதா இருந்தால் கேஸ்கெட்டும் விசிலையும் எடுத்துகிட்டு பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. இங்கே நான் வச்சு ஒரு 30 நிமிஷத்திட்ட ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். நீங்கள் ஏதாவது இன்சர்ட் பண்ணி பாருங்கள் வெந்திருக்கான்னு. நான் இங்கே வெளியே எடுத்து வச்சுருக்கிறேன். இதுக்கு மேலே பட்டர் வந்து அப்ளை பண்ணி எடுத்துருக்கிறேன். இது போல் பட்டர் அப்ளை பண்ணுறதுனால நல்லா சாஃப்டாக இருக்கும் பன்னு. இப்போ நம்ம இதை வந்து ஒரு காட்டன் துணி வச்சு மூடி வச்சிடலாம். காட்டன் துணியை நல்லா தண்ணியில் வந்து டிப் பண்ணி புழிஞ்சிட்டு கூட நீங்கள் மூடி வைக்கலாம். இப்போ இது இருக்கட்டும். நல்லா கம்ப்ளீட்டாக ஆறி வரணும். இப்போ நமக்கு பன்னெல்லாம் நல்லா கம்ப்ளீட்டாக ஆறி வந்துட்டு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பன் எந்தளவு சாஃப்டாக வந்திருக்குன்னு. கோதுமை மாவு பயன்படுத்தி ஒரு ஹெல்த்தியான ஒரு தேங்காய் பன் இப்போ நான் இதுலேருந்து ஒன்று எடுத்து காமிக்கிறேன். நல்ல பஞ்சு போல் சாஃப்டாக ரொம்ப சுவையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இதுவரை இது போல் செஞ்சதில்லைன்னா ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இப்போ இதுலேருந்து ஒன்று எடுத்து உங்களுக்கு பிச்சு காமிக்கிறேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பன் எந்தளவு சாஃப்டாக இருக்குன்னு. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ரெசிபி வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்தால் லைக்கோட ஹைப்பும் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் ஷேரும் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.